அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுஸ்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் ஸலாலா வ குல்ல ஸலாலத்தின் ஃபின்னார். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் ஏகத்துவ கொள்கையும் சுய பரிசோதனையும் என்ற தலைப்பின் கீழாக அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்க வேண்டும், அவனுடைய இறை சட்டங்களை மட்டும்தான் வாழ்வியல் நெறியாக வாழ்க்கை வழிகாட்டியாக பின்பற்ற வேண்டும், மனித கருத்துக்கள் யாருடைய மனித கருத்துக்களையும் நம்முடைய வாழ்வியலாக ஆக்கக்கூடாது என்ற விஷயத்தை நாம் சில தகவல்களை பார்த்து வந்தோம். அது சில கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய அடிப்படையில் தான் சில ஹதீஸ்களை நீங்கள் மறுக்கிறீர்களே, புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய சில செய்திகளை நீங்கள் அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்ற காரணமாக, சிந்தனைக்கு ஒத்து வரவில்லை என்ற காரணமாக நீங்கள் மறுக்கிறீர்களே என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு கேள்வியாக முன் வச்சுருந்தாங்க. அதற்குண்டான பதில்களை நான் நேற்றைய தினம் ஓரளவுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு செய்தி குர்ஆன் உள்ள வசனத்தில் இந்த வசனம் சஹீஹானது, இந்த வசனம் லைஃபானது என்று இல்லை. ஆனால் ஹதீஸில் இது சஹீஹானது, இது லைஃபானது என்று இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில் எல்லா நபர்களுமே ஹதீஸை மறுக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. எல்லா ஜமாத்தினருமே ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொண்டு இன்னொரு ஹதீஸை மறுக்கக்கூடியவங்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனுடைய யதார்த்த தன்மையை நான் சொல்லியிருந்தேன். அறிவிப்பாளர் ரீதியாக வரக்கூடிய பலவீனம் சம்பந்தமாக நாம் அறிந்தது போல, ஒரு கருத்து ஒரு செய்தி குர்ஆனுக்கு எதிராக வரும் பொழுது அதை நிறுத்தி வைக்க வேண்டும், அதை மறுக்க வேண்டும் என்ற விதியும் குர்ஆன் ஹதீஸ்லேயும் இருக்கிறது. இமாம்களும் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விதி இங்கே சொல்லப்படாததுனால இந்த சமுதாயத்தில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தது என்று பார்க்குறோம். இது ஒரு அற்புதமான தலைப்பு தான். பயான் நிகழ்ச்சியில் ஒரு ஹதீஸ் கலையை பற்றி ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. பொதுவாக பயான் நிகழ்ச்சின்னு சொன்னாவே தொழுகையை பற்றி, மறுமையை பற்றி, மற்ற விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு ஹதீஸ் கலையை பற்றி ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். சரி, இதில் நான் நேரத்தை எடுத்து கொஞ்சம் விரைவாக நான் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் வேகமாக போகிறேன். அதில் முதலாவதுங்க, சிந்தனை ரீதியாக எனக்கு படவில்லை என்ற காரணத்தினால நம்ம ஹதீஸை மறுக்கிறோம் என்று சொல்கிறாங்கல்ல, இது காழ்ப்புணர்ச்சியில் நம்ம மேலே இருக்கக்கூடிய வெறுப்புணர்வுனால சொல்லக்கூடிய ஒரு வாதம் தான். சிந்தனைக்கு படலை, அறிவுக்கு படலை என்றெல்லாம் ஹதீஸை மறுக்கிறது கிடையாதுங்க. குர்ஆன் மட்டும் போதும் என்ற குரூப் இருக்காங்க பாருங்க, கூட்டம் இருக்கு, அவங்க மறுக்கிறாங்க. சிந்தனைக்கு படலைன்னு மொத்த ஹதீஸையும் மறுத்துறாங்க. நம்மளை பார்த்து அந்த வார்த்தை சொல்வது ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. சில உதாரணங்களை நான் நினைவுற்றேன் பாருங்கள். இந்த உரைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படைகளை சொல்லிட்டு நான் உரைக்கு போகிறேன். அதாவது, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள் சார்ந்த விஷயத்தை எடுத்து பாருங்க. இதில் எல்லாம் நமக்கு அறிவுக்கு படவில்லை என்று சொன்னாலும் கூட நம்ம செயல்படுத்தி கொண்டு வரோம். உண்மையிலேயே அறிவுக்கு படவில்லை என்று சொன்னால் மறுக்க வேண்டியது இந்த செய்தியை தான். இப்போ நான் சொல்ல போகிற இந்த செய்தியை தான் மறுக்கணும். எது? முதலாவது புகாரியில் வரக்கூடிய செய்தி. ஒருவனுக்கு தொழுகையில் ஹதஸ் ஏற்பட்டு விட்டால் அவருடைய தொழுகை ஒழு செய்கிற வரை பூர்த்தியாகாது, செல்லாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஹதஸ்னா என்ன? காற்று பிரிதல். சப்தமாகவோ சப்தம் இல்லாமலோ காற்று பிரிந்தால் தொழுகை செல்லாது, ஒழு செய்தால்தான் தொழுகை செல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸ் இருக்கு. அப்போ காற்று தொழுகையில் பிரிந்து விட்டால் ஒழு செய்ய வேண்டும் என்ற சட்டம் இருக்கா இல்லையா? ஒழு செஞ்சாதான் தொழுகை செல்லுபடியாகும். காற்று பிரிஞ்சிருச்சு, நம்ம போகிறோம், ஒழு செஞ்சுட்டு வரோமா இல்லையா? எங்கே கழுவுறோம்? ஒழு கையை கழுவுறோம், வாய் மூக்கு கழுவுறோம், முகம் கழுவுறோம், வலது கை கழுவுறோம், இடது கை கழுவுறோம், தலைக்கு மசகு செய்கிறோம், காதுக்கு மசகு செய்கிறோம், அதுக்கப்புறம் வலது கால் இடது கால் கழுவிட்டு துவா சொல்லிட்டு வந்துடுறோம். அப்படி தானே? காற்று பிரிந்த இடம் எங்க? ஒழு செய்த இடம் எங்க? இதில் அறிவு ரீதியாக நீங்கள் யோசித்து பார்த்தால் நீங்கள் பதிலே கிடைக்காது. சிந்தனை ரீதியாக மறுக்கிறதா இருந்தால் இந்த செய்தி தான் முதல்ல மறுக்கணும். ஏம்பா, காற்று பிரிகிற இடத்துக்கும் நீ ஒழு செய்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை, காற்று பிரிஞ்சா பிரச்சனை இல்லை, நீ அப்படியே தொழு என்று நாம் ஃபத்வா கொடுத்தாதான் சொல்லணும். இந்த சாரார்கள் சொல்லணும், அறிவுக்கு புலன்படவில்லை என்ற காரணத்தில் மறுக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லணும். மறுக்கிறோமா நம்ம யாராவது? இதை இல்லை, எல்லாரும் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு வரோம், இதைத்தான் சட்டமாக சொல்லி கொண்டு வர்றோம். ரெண்டாவது உதாரணம், சாக்ஸ் அணிந்து காலுறை, சாக்ஸ் உள்ளூரில் வெளியூரில் நம்ம இருக்கலாம்னு மார்க்கத்தில் இருக்குது. குளிப்பு கடமையான நிலையில் மட்டும்தான் கலட்டணும். ஒழு செய்த நிலையில் நம்ம சாக்ஸ் அணிஞ்சிட்டோம்னு சொன்னால் வெளியூர் வாசிகள் 3 நாள் அதை கலட்டாமல் இருக்கலாம். ஒழு செய்து விட்டு கால் மட்டும் கழுவாமல் காலுக்கு மேல் பகுதியில் மசகு செஞ்சிடணும். இது ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க. வெளியூர் வாசிகள் 3 நாள், உள்ளூர் வாசிகள் 1 நாள் என்ன செய்யலாம்? காலுறை மீது சாக்ஸில் மசகு செய்யலாம். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், அதாவது இந்த மார்க்கம் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருந்தால், அவர் சொல்றார், வணக்க வழிபாட்டை வச்சு சொல்றார், மற்ற விஷயத்தை வச்சு சொன்னாரான்னு தெரியல, ஆனால் அவருடைய கருத்து சொல்கிறார், சிந்தனை ரீதியாக சொல்வதாக இருந்தால் மசகு என்பது காலுக்கு கீழ்ப்புறமாகத்தான் செய்ய வேண்டி சொல்ல வேண்டி இருக்கும், ஆனால் மேல்புறம் செய்ய வேண்டும் என்று நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள் அவர் சொல்றார். அலி ரலியல்லாஹு சொல்றார். இப்போ நம்ம என்ன மசகு செய்கிறோம்? உண்மையிலேயே சாக்ஸ் வச்சு கீழே நடந்தா கீழே தான் டஸ்ட் ஓட்டும், அழுக்கெல்லாம் ஓட்டும். கீழே மசகு செய்யறதுலாம் ஒரு அறிவு ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் ரசூலுல்லாஹ் மேல் பகுதியில் மசகு செஞ்சிருக்கிறாங்கன்னு ஹதீஸில் இருக்கு. சரியா? அப்போ இதை அறிவுக்கு புலன்படலை, சாக்ஸில் நீங்கள் கீழ்ப்பகுதியில் மசகு செய்யுங்க என்று நம்ம மாற்றி சொல்ல முடியுமா? இது வரக்கூடிய இந்த கருத்து பொய்யா இருக்குது, இது ரசூலுல்லாஹ் சொல்லலை என்று மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லை. இந்த செய்தி அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, தொழுகையில் நெஞ்சில் கை கட்டுறோம். ஏன் இங்கே கட்டுறோம்? காரணம் தெரியாது நமக்கு. ஏன் ரஃபயத்தில் கையை உயர்த்தி ருக்குக்கு போகும்பொழுது கையை உயர்த்துறோம், ருக்குக்குள்ள எந்திரிக்கும் போது கையை உயர்த்துறோம், 2 ரக்காத்து முடிச்சுட்டு 3வது ரக்காத்து எந்திரிக்கும் போது கையை உயர்த்துறோம்? தெரியாது. அல்லாஹ் சொல்லிட்டா, ரசூலுல்லாஹ் சொல்லி, அதனால செய்கிறோம். ஏன் வர்றா செய்கிறோம்? தெரியாது. ஏன் அத்தஹியாத்தில் இப்படி கை வச்சிருக்கிறோம்? தெரியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், தூதர் சொல்லிட்டாங்க. ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம்? அல்லாஹ் சொல்லிட்டான், தூதர் சொல்லிட்டாங்க. ஏன் ருக்குல அது ஓதுறோம்? ஏன் சஜிதால அது ஓதுறோம்? அத்தஹியாத்தில் ஏன் அது ஓதுறோம்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. வேற எந்த பதிலும் கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறது தான் அதனுடைய பதிலே தவிர அறிவார்ந்து ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இவங்க சுன்ன ஜமாத்தில் நிறைய பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்குலாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். தொப்புளு கீழே கை கட்டுவாங்க. எங்கள் ஊர் வேலூர் பக்கம், இங்கே இருக்காங்களான்னு தெரியல, இங்கே ஷாஃபி மதகம் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹனஃபி மதம் பார்த்தீங்கன்னா இங்கே தொப்புளு கீழே கட்டுவாங்க. ஏங்க நீங்கள் கட்டுறீங்கன்னா, இங்கே ஒரு ஓட்டை இருக்குல்ல, இதை மறைக்கிறதுக்கு தான் நீங்கள் கட்டணும் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு கேட்கறதுக்கே நகைப்பாக கிண்டல் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்கள் பெண்களை அழைச்சி கொண்டு வந்து மேலே கட்ட சொல்கிறீங்கன்னு கேட்போம் நம்ம. பெண்கள் அங்கே என்ன செய்வாங்கன்னா மேலே கட்டுவாங்க, ஆண்கள் மட்டும்தான் கீழே கட்டுற மாதிரி இருக்கும்.
இதுக்கெல்லாம் காரணங்களை தேடிக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா முட்டாள்தனமாக பேசக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். வணக்க வழிபாடுகளுடைய செயல்முறைகள் எல்லாமே அல்லாஹ் சொல்லிவிட்டான், தூதர் சொல்லிவிட்டார்கள் என்பதனால் நம்ம செய்கிறோமே தவிர அது அறிவில் யோசிச்சு என் அறிவில் சரியாக இருந்தால் நான் செய்வேன், என் அறிவுக்கு மாற்றமாக இருந்தால் நான் செய்ய மாட்டேன்ற அடிப்படையில் செஞ்சால் எந்த இபாதத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால இது ஒரு பகுதி. அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள் என்ற காரணத்தினால் நம்ம அமல்களை அங்கங்கே கை வைக்கிறோம், அந்தந்த துவாக்களை அந்தந்த இடத்துல ஓதுறோம். அப்போ அறிவுக்கு புலன்படலைன்றதை மறுக்கிறதா அதை மறுக்கலாமா இல்லையா? நம்ம மேலே நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விமர்சனம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு அறிவுக்கு இது புலன்படலை தான், எங்கள் சிந்தனைக்கு ஒத்து வரல தான். வணக்க வழிபாடுகளுக்கு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், தூதர் சொல்லிவிட்டான் என்ற காரணத்தில் அமல் செய்யணும். ஹஜ்ஜில் கல் எறிகிறது உட்பட ஜம்பரத்துல் அக்கபாவில் கல் எறிகிறோம், தவாஃப் ஓடுறோம், முடிய மலிக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம அறிவார்ந்த காரணம் இருந்தால் தான் நான் முடி மலிப்பேன், அறிவார்ந்த காரணம் இருந்தால் தான் நான் கல் எறிவேன் என்றெல்லாம் யோசிச்சு தான் செய்வோமா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், தூதர் சொல்லிவிட்டாங்க. அதற்கு பிறகு கூடுதல் விளக்கம் கிடைத்தால் சிந்திச்சு விளக்கங்களை சொல்லுவோம். உண்மையா இல்லையா? இது ரெண்டாவது விஷயம். வாங்க, என்னன்னா நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல. எவ்வளோ நம்பிக்கை இருக்குது? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய நம்பிக்கை இருக்குது, மறுமை நாளை நம்ப வேண்டிய நம்பிக்கை இருக்குது, வானவர்கள் மலக்குமார்களை நம்ப வேண்டிய நம்பிக்கை இருக்குது, மறுமை நாளை நம்ப வேண்டிய நம்பிக்கை இருக்குது, ஷைத்தான்களை நம்ப வேண்டிய நம்பிக்கை இருக்குது, ஜின்களை நம்ப வேண்டிய நம்பிக்கை இருக்குது. இருக்கா இல்லையா? அதெல்லாம் கபர் வாழ்க்கை என்ற நம்பிக்கை இருக்குது. நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படி விதியின்படி நடக்கிறது நம்பிக்கை இருக்குது. மறைவான விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் நிரூபித்து காட்டுங்க, அப்போ தான் நாங்கள் நம்ப முடியும்னு சொல்லி நம்ம இந்த செய்திகளை இந்த வசனங்கள் ஏதாவது மறுக்கிறோமா? இல்லை. யுமினூன பில் கைப், மறைவானதை நம்ப வேண்டும். அல்லாஹ் எதை மறைவானதாக சொல்லிவிட்டானோ அதை கண் முன்னாடி நிரூபித்து காட்டினா தான் நம்புவேன்னு சொன்னால், என் மூளைக்கு ஒத்து வந்தால் தான் நான் நம்புவேன்னு சொன்னால் நான் முஸ்லீமே இல்லையே, நான் மூமினே இல்லையே. கபர் வாழ்க்கையில் சம்மட்டியால் அடி கொடுக்கப்படுகிறதுன்னு வருது, தெரியல எனக்கு, சவுண்டு கேட்கல, ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அது கன்ஃபார்ம் நடக்கும், நான் நம்புகிறேன். அது நான் மறுக்கலையே. என் அறிவுக்கு பொருந்தலைன்றதுனால நான் ஹதீஸை மறுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது உண்மையானதாக இருந்தால் என் அறிவுக்கு இது புலன்படலையே. கபர் வாழ்க்கைன்றது எனக்கு புலன்படலையே. அவன் வேதனை செய்யப்படுறான், எனக்கு புலன்படலையே. அல்லாஹ் என்றால் யார், தூதர் என்றால் யார், உன் மார்க்கம் என்னன்னு அதெல்லாம் எனக்கு தெரியலையே, நான் நம்புகிறேனே. அப்போது தஜ்ஜால் ஒருத்தன் வருவான், மறுமை நாள் இருக்க தஜ்ஜால் வருவான், அவனை நம்புகிறேனே. அவன் நிறைய சோதனைகளை செய்வான், நிறைய ஒருத்தனை கொன்று ஒருத்தனை உயிர்ப்பிப்பான், மழை பொழிவிக்க செய்வான், புற்பூண்டுகளை முளைக்க செய்வான் என்றெல்லாம் வருகிறது, நம்புறேனே. உண்மையிலேயே நான் மறுக்கிறதா இருந்தா இதை மறுக்கணும். நான் பின்னாடி சொல்லுவேன். ஒருத்தர் மறுத்தே இருக்கார், இதை சலஃபியில் இருக்கக்கூடிய அரபு நாட்டு அறிஞர் தஜ்ஜால் செய்தியை மறுத்தே இருக்கார். இது எப்படி போய் ஏற்றுக்கொள்றது அப்படின்லாம் மறுத்திருக்காரு. அவரெல்லாம் இவங்க அறிஞர்கள் அல்லாமா ரஹமத்துல்லாஹி அலைன்னு பேசுகிறாங்க. நம்மளை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை என்ன? ஹதீஸ் மறுப்பாளர்கள் நம்மளை பார்த்து பேசுகிறாங்க. யார் உண்மையாகவே நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவங்கள இப்படி பேசுகிறதா நம்ம கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. மூன்றாவதுங்க, அற்புதங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு உணவில் அற்புதத்தை கை வச்சு கொடுத்தாங்க, 70 பேர் வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்கன்ற அளவுக்குலாம் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு பால் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அது வரிசையை எல்லாரும் வயிறு நிரம்ப அளவுக்கு பால் குடித்தாங்கன்னு இருக்கு. ஒரு சின்ன கை கூட திறக்க முடியாத சின்ன குவளை, சின்ன பாத்திரத்தில் ரசூலா கை வச்சாங்க. அதில் 100க்கும் அதிகமானவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒழு செஞ்சாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. இவ்வளோ பாத்திரத்தில் அவ்வளோ பேர் ஒழு செய்ய முடியாது. இதெல்லாம் என் அறிவுக்கு புலன்படலை. அற்புதம் எல்லாம் நிகழ்த்தி காட்டுறான், நான் நம்புறேனா இல்லையா? இப்போ உண்மையிலேயே மறுக்கிறதா இருந்தால் இதெல்லாம் மறுக்கலாமா இல்லையா? இப்போ எதை மறுக்கிறோம் என்றது ஒரு அடிப்படையான விஷயம். எதை மறுக்கிறோம் என்றால், குர்ஆன் எதை இணை வைப்பு என்று எங்களுக்கு பாடம் நடத்துகிறதோ, குர்ஆன் ஷிர்கு என்று எதை நமக்கு வழிகாட்டுகிறதோ, ஆபாசம் அசிங்கம் என்று எதை எங்களுக்கு வழிகாட்டுகிறதோ, முகமது நபி எவ்வளவு ஒழுக்கமானவர் என்று எங்களுக்கு பாடம் நடத்துகிறதோ, அதற்கு நேர்மாற்றமாக ஒழுக்கத்துக்கு எதிராக வந்தாலோ, இணை வைப்பை தூண்டக்கூடியதாக வந்தாலோ, ஆபாசத்தை அசிங்கத்தை சொல்லக்கூடியதாக ஒன்றெண்டு செய்திகள் வந்தாலோ, இது அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இது மார்க்கத்தின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்டிருக்கு நிராகரிக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடியதை எதை கொண்டாந்து எங்கே ஜாயின் பண்ணுறாங்கன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இது முதலாவது முன்னுரையாக நான் சொல்லிக்கொள்கிறேன். இது விளங்குறதுக்காக கொஞ்சம் சிந்தனையில் நீங்கள் சிந்திச்சு பார்க்கறதுக்காக இந்த உதாரணங்களை நான் மேற்கோள் காட்டுறேன். அதுக்கடுத்து சில தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கடுத்து என்னன்னாங்க, நேற்றைய தினத்தினுடைய தகவலுடைய தொடர்ச்சியை நான் சொல்லணும். முதலாவது,
நம்பகமானவர்கள் அறிவிப்பாளர்கள் ஒருத்தர் நல்லவங்களா வந்துட்டா அவங்க சொல்லக்கூடிய செய்தியை கண்மூடி கொண்டு ஏற்றுக்கொள்ளணும். நல்லவங்க வந்துட்டாங்கல்ல, நல்லவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்றாங்க. உண்மைதான், நல்லவங்க பொய் சொல்ல மாட்டாங்க தான். நல்லவங்க கிட்ட மறதி வருமே, நல்லவங்க கிட்ட மறதி வருமா இல்லையா? நல்லவங்க கிட்ட கவனக்குறைவான தவறுகள் வருமா இல்லையா? ஆமன ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்? ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா அவ் அக்தானா. நாங்கள் மறதியாக செய்துவிட்ட தவறுகளுக்காக, நாங்கள் தெரியாமல் செய்துவிட்ட தவறுக்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதேன்றான்ல. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று 4 ரக்காத் தொழுகையை 2ஆ தொழ வச்சாங்களே, வேண்டும் என்று தவறு செஞ்சாங்களா? இல்லை, தவறுதலாக மனிதனுக்கு வரக்கூடிய இயல்பு. அப்படி 2 ரக்காத்தை வச்சுட்டாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி பொய்யர்களாக அவங்க இருக்கிறாங்க நம்ம சொல்ல வரல. அவர்கள் கவனக்குறைவாக நடந்திருக்கலாம், மறதி ஏற்பட்டிருக்கலாம், ஒரு அறிவிப்பாளருடைய பெயரை மறந்திருக்கலாம், அந்த செய்தியில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறது என்பது மட்டும் கண்டுபிடிக்கப்படுது. மெசேஜ் பார்த்தாவே இது ரசூல்லா வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க, இது ரசூல்லா வரைக்கும் இணைக்கிறது சரியில்லை என்று சொல்லக்கூடிய வாசகம் அதில் வருகிறது. நான் பின்னாடி அது 1-2 செய்தியை தெளிவுபடுத்துவேன். அதில் முதலாவது விஷயம் என்னன்னா, 1-2 உசூல்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க. முஸ்னது அஹமது இப்னு ஹம்பல் இமாம் தெரியும்ல, அவர்லாம் இந்த ஹதீஸ் கலைக்காக நிறைய பாடுபட்டவர், நிறைய ஷிர்க் பிதஅத்வாதிகளுக்கு எதிராக பேசினவர். அவர் சொல்கிறார், இந்த அறிவிப்பாளர்களை பற்றியெல்லாம் ஆய்வு செஞ்சாங்கல்ல இமாம்கள், இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா, பொய் சொல்வாரா இல்லையா, நினைவாற்றல் இருக்கா இல்லையா, இவர் அவரை சந்திச்சாரா இல்லையான்லாம் பேசுகிறாங்கல்ல. இந்த இமாம்கள்லாம் இவர்களுடைய குறை நிறைய பற்றி மட்டும் பார்க்கல. எதை பார்த்தாங்கன்னா, அவங்க எந்த நபர்களிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கிறார்களோ அந்த செய்திகளையும் கவனித்தார்கள், அந்த செய்திகளையும் ஆய்வு செய்தார்கள். ஏன் ஆய்வு செஞ்சாங்க தெரியுமா செய்திகளை? ஏன் செய்திகளை ஆய்வு செய்கிறாங்கன்னா, நம்பகமானவர் வழியாத்தானே வருது, நல்லவர் வழியாத்தானே வருது. ஏன் செய்தியை ஆராயணும்னு கேட்டால் அவங்க சொல்கிறார், அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் சொல்கிறார், நம்பகமானவர்களும் தவறு இழைப்பாங்கல்ல, நம்பகமானவர்களும் மறதி அவர்களுக்கு ஏற்பட்டு தவறுகள் இழைக்கக்கூடியவர்களாக இருக்கத்தானே செய்வாங்க. அதனால நம்பகமானவர்களுடைய செய்திகளையும் ஆராய்ஞ்சாங்க, நபர்களையும் ஆராய்ஞ்சாங்க, செய்திகளையும் ஆராய்ந்தார்கள் என்று இமாம் அஹமது இப்னு ஹம்பல் சொல்கிறார். இது அல் இலல் என்ற புத்தகத்தில் இன்னும் விரிவாக வருது, சுருக்கமாக சொல்கிறேன். அது மாதிரி தஹபி அவர் சொல்கிறார், தஹபி இமாம் நம்பகமானவர் தவறு இழைப்பார் அவர் சொல்கிறார். இமாம் சுயூத்தி சொல்கிறார், இவர் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிச்சிங்கன்னு வைங்க, நீங்கள் மொழியாக்க செஞ்சு ஒருத்தர் பிரிண்ட் அவுட்டை கொடுக்கலாம், இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் போங்க. என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு அறிவிப்பாளர் தொடரில் எல்லாம் நல்லவங்களா வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு வந்து சொன்னால், ஒரு செய்தி புகாரியில் வந்திருக்கு, முஸ்லீமில் வந்திருக்கு, நல்லவங்க வழியாக வந்திருக்குன்னு சொன்னால் அது சங்கிலி தொடர் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மெசேஜ் ரசூல்லா காலத்து வரைக்கும் நடந்ததுன்னு உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாதுன்றார். சங்கிலி தொடர் இணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தமே தவிர அது எங்கே வரைக்கும் இணைச்சிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வைதா கீல ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன், ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஃபஹாதா மானாஹு ஐ மத்தஸல சனதுஹு, அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் இணைந்திருக்கிறாங்க என்பது அதனுடைய பொருளாகும். மஅல் அவுசாஃபில் மதுகூரா, அவங்க நினைவாற்றல் உள்ளவங்களா இருக்கணும், ஒருத்தர் இன்னொருத்தர் சந்திச்சு இருக்கணும், பொய் பேசக்கூடாது, மாற்றமாக அறிவிக்கக்கூடாதுன்ற கண்டிஷன்கள் எல்லாம் இருந்தால் அது சரியான செய்தி என்று சொல்லி ஃபகபில்நாஹு அமலன் பிதாஹிரில் இஸ்னாத், அதனுடைய சனதுடைய அறிவிப்பாளர் தொடருடைய சங்கிலி தொடருடைய விஷயங்களை பார்த்து அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம். சங்கிலி தொடர் சரியா இருக்கா, அந்த மெசேஜை ஏற்றுக்கொள்வோம், அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம். சொல்றாரு, லா அன்னஹு மக்தூன் பிஹி ஃபி நஃப்ஸில் அம்ர், இது கன்ஃபார்மாக ரசூல்லா காலத்தில் நடந்தது என்று உத்தரவாதமாக சொல்ல முடியாது. சங்கிலி தொடர் சரியாக இருந்ததனால் நம்ம எடுத்துக்கொண்டோம். இது கன்ஃபார்மாக உறுதியாக நபிகள் நாயகம் காலத்தில் நடந்தது என்று நாம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? லி ஜவாஸில் ஹதஇ வன் நிஸ்யானி அல சிகதி, நம்பகமானவருக்கும் சில வேளை தவறு ஏற்படுகிறது, நம்பகமானவருக்கும் சில வேளை மறதி ஏற்படுகிறது. அதனால் சங்கிலி தொடர் சரியா இருந்தாவே அந்த மெசேஜ் கரெக்டு தான் சொல்ல முடியாது என்று யார் சொல்கிறார்? இமாம் சுயூத்தி சொல்கிறார். தத்ரீபுர் ராவில இடம்பெற்றிருக்கு. எத்தனை இமாம்கள் சொல்லியிருக்காங்க, உசூலே வகுத்திருக்கிறாங்க. அந்த மெசேஜ்களை பார்க்கணும், அது குரானுடைய ஹதீஸுகளுக்குடைய அடிப்படையோட ஒத்து போனாதான் அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றார்.
இமாம் ஷாஃபி நேற்றை கூட தினம் கூட சொல்லியிருந்தேன், உங்களுடைய புக்கில் புத்தகத்துல எல்லாம் தவறுகள் வரும்னு ஒத்துக்கொள்றீங்களா? ஏன் வராது, கண்டிப்பாக வரும்னு சொன்னாரா இல்லையா? அழகாக பேசுவார் அவர். இந்த ஷாஃபி இமாம் சம்மந்தமாக இப்போ மதுஹபில் பின்பற்றுறதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அவருடைய புத்தகம்லாம் எழுதின புத்தகம்லாம் பார்த்தா தௌஹீதை நிறைய பேசியிருக்கார். குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும் என்று அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். இப்போது உள்ள மதுஹபுக்கும் அதுக்கு அவருடைய நடைமுறைக்கு சம்பந்தம் கிடையாது. இதில் அவர் சொல்கிறார், இந்த ஹதீஸ் 5 நிபந்தனையோட சரியா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, நம்பகமானவராக இருக்கணும், நினைவாற்றல் உள்ளவனாக இருக்கணும், ஒருத்தர் இன்னொருத்தர் சந்திச்சு இதெல்லாம் இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, இது குர்ஆனோட ஒத்து பார்க்கறது அவசியமான்னு கேட்குறாங்க. சரியான ஒரு செய்தியை குர்ஆனோட ஒத்து பார்க்கணுமா? சொல்கிறார் ஷாஃபி இமாம் சொல்கிறார், குர்ஆனோட ஒத்து போனாதான் மற்ற நிபந்தனையை பார்க்கணுன்றார். இந்த நிபந்தனைகளை பார்த்துட்டு நீங்க வரணுமான்னு நீங்க கேட்குறீங்க, குர்ஆனோட ஒத்து போனாதான் மற்ற நிபந்தனையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் என்று அவர் சொன்னதாக அல் மஹசூல் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. சரியா? இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. சரி, அப்போ இது அடிப்படைகளை சொல்லியிருக்கிறாங்க, உசூல்களை. இது ஹதீஸ் கலையில் இல்லை, இது நாமளா புதுசாக இப்போ சொல்கிறோன்னு சொன்னதுக்காக இப்படி சொல்லியிருக்கிறேன். இப்படி எடுத்தால் 1 மணி நேரம் சொல்லக்கூடிய அளவுக்கு இமாம்கள் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நான் 4-5 மட்டும் உதாரணமாக சொல்லிட்டேன். இப்போ வேறு விஷயத்துக்கு வர்றேன். அதுக்கடுத்து என்னென்னா, எப்படி முரணை கண்டறியறது? இப்போ உங்களுக்கு ஒரு ஹதீஸ் பிடிக்கல, நீங்கள் மறுத்துடலாமா? எனக்கு ஒரு ஹதீஸ் இப்போ நான் பிடிக்கல, நான் மறுத்துடலாமா? 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு நேற்றைய தினம் கூட சகோதரர் சுட்டி காட்டினாங்கல்ல, இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொன்னால் நினச்சவங்களாம் ஹதீஸை மறுத்துருவாங்கன்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? ஆனால் அப்படிலாம் மறுத்துட முடியாது. அதற்கு குர்ஆனுடைய அடிப்படையான ஆதாரங்கள் இருக்கணும். அதாவதுங்க, ஒரு ஹதீஸு ஒரு குர்ஆனோட எல்லா வசனங்களோடு பொருந்தி போகல, அனைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களோடு பொருந்தி போகவில்லை என்று சொன்னால்தான் அதை மறுக்க வேண்டுமே தவிர, கண் போன போக்கில் மனம் போன போக்கில் மனோ இச்சைப்படி மறுத்தால் அது குஃப்ரு, இறை மறுப்பு. அது நேற்றைய தினம் நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது மறுக்கிறதுக்கு ஒரு 4-5 விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. அஹ்காஃப் என்ற அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷிர்க் வைக்கிறாங்கல்ல, இணை வைக்கிறாங்கல்ல, இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களையெல்லாம் நீங்கள் கூப்பிடுறீங்க, அல்லாஹ் அல்லாத கடவுள்களையெல்லாம் நீங்கள் அழைக்கிறீங்க. நீங்கள் அருணி மாதா ஹலக்கு மினல் அர்த், இவர்கள் பூமியில் எதை படைத்தார்கள் என்று எனக்கு காட்டுங்க. பூமியில் நான் வானத்தை படைச்சிருக்கிறேன், சூரியனை படைச்சிருக்கிறேன், சந்திரனை படைச்சிருக்கேன்ற மாதிரி இந்த அவுலியா இதை படைச்சாரு அதை படைச்சாருன்னு ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க, நல்லா சவால் விடுறான். 2வது அல்லாஹ் சொல்றான், அம்லஹும் ஷிர்குன் ஃபி ஸமாவாத்தி யௌதூனி பி கிதாப் மின் கப்லி ஹாதா அவ் அஸரத்தின் மின் இல்ம். அல்லது அல்லாஹ்வுக்கு துணை இருக்கிறாங்க, ஷிர்க் இருக்கிறாங்க, இணை வைப்பாளர் இருக்கிறாங்க என்பதற்கு ஒரு வேதத்தை கொண்டு வாங்க. வேதம் இல்லையா, ஒரு ஆதாரத்தையாவது கொண்டு வாங்க நல்லா சொல்றான். ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து, அறிவுபூர்வமான சான்றுகளை ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபிச்சு காட்டுங்க என்று அண்ணன் என்ன செய்யறான்ல, அஹ்காஃப்ல 4வது வசனத்தை சொல்றான். இப்போ ஷிர்கான விஷயம்னு ஒன்று வருதுன்னு வைங்க, அதை கண்ணு மூடிட்டுலாம் நான் நம்ப முடியாது. ஷிர்கா இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு குர்ஆன் ஆதாரம் காமிக்கணும், அல்லது ஹதீஸில் உள்ள ஆதாரத்தை காமிக்கணும். இது 2த்துல இல்லைன்னா எதை வச்சு காமிக்கணும் நல்லா சொல்றான், அசரத்தின் ஒரு ஆதாரத்தை, ஒரு அறிவுபூர்வமான வாதத்தை கொண்டு வந்து வச்சு நிரூபிச்சு காட்டு நல்லா கேட்குறான். நான் ஏற்றுக்கிறேன். இந்த அவுலியா இப்படி கை காட்டின உடனே அப்படியே ஒருத்தனுக்கு குஷ்ட நோய் குணமாகுது, குழந்தை இல்லாதவனும் குழந்தை வருது, நோய் உள்ளவன் அப்படியே குணமாயிட்டார். இப்படி என்ன செய்யணும், கண் முன்னால் நிரூபித்து காட்டக்கூடிய ஆதாரத்தை எனக்கு கொண்டாடி காட்டுங்க, நான் அந்த சிலையை ஏற்றுக்கொள்றேன், இந்த மனிதனை ஏற்றுக்கொள்றேன், இந்த செத்து போனவனை ஏற்றுக்கொள்றேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சவால் விட சொல்றான். அப்போ ஷிர்க போதிக்கக்கூடிய சில செய்திகள் வருதுன்னு வைங்க, நான் சூனியம் வச்சிருவேன், புகாரிலே வருது, சூனியம் வச்ச மாதிரி வருதுன்னு சொன்னா நிரூபிச்சு காட்டு. நீ என்னென்ன பொருள் கேட்குற, தலைமுடி வேணும் வாங்கிக்க, வேற என்ன வேணும், கால் மண்ணு வாங்கிக்க, சீப்பு வாங்கிக்க, வேற என்ன வேணும் எல்லாம் கொடுக்குறேன், நீ எனக்கு நிரூபிச்சு காட்டியிருப்பா. ஷிர்கான விஷயத்தை நீ போதிக்கிறாய், அது அல்லாஹ் பேச மாட்டான், ஷிர்கை போதிக்க மாட்டான். நீ போதிக்கிறாய் என்று சொன்னால் நிரூபணம் செய்து காட்டு. அல்லாஹ்வுடைய ஆற்றல் தனக்கு இருப்பதாக நீ வாதிடுகிறாய், அவனுக்கு ஒரு மந்திரவாதிக்கு ஒரு சூனியக்காரனுக்கு இருப்பதாக நீ சொல்கிறாய். நீ நிரூபித்து காட்டினாதான் நான் நம்ப முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய ஆற்றலை ஒரு மனிதனுக்கு இருப்பதாக நான் நம்ப முடியாது என்று என்ன செய்யறான் அல்லாஹ். ஷிர்க் ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு இருந்தா அதை நம்பக்கூடாதுன்னு அல்லாஹ் மறுக்க சொல்றான். இது நிறைய அடிப்படைகளை நீங்க வச்சு எடுக்கலாம். ஷிர்க் ஒரு செய்தியில் வருதுன்னு வைங்க, இதை நம்மனா இணை வச்சு தான் நம்ம நம்பணும், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சு தான் இந்த செய்தியை நம்பணும்னா அதை மறுத்துட்டு போயிடலாம். ஈமான் தான் முக்கியமானது.
ஈமான் தான் முக்கியமானதை தவிர நம்ம அந்த செய்தி எடுத்துக்கிட்டு குஃப்ருன்னு பக்கம் போயிட கூடாது. ஏன்னு கேட்டால் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடியவங்க மறதியாக சொல்லியிருக்கலாம், தவறு இழைச்சிருக்கலாம். நம்ம குரான் பாதுகாக்கப்பட்டது போல இந்த செய்தி பாதுகாக்கப்படவில்லை என்ற காரணத்தினால ஒன்று. ரெண்டாவது என்னன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையை மட்டும் தான் பேசுவான். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, ரெண்டாவது முறை கண்டறியக்கூடிய ரெண்டாவது முறை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையை மட்டும் தான் பேசுவான். அல்லாஹ் பொய் பேசுனதாக வந்துச்சுன்னு வைங்க, இது அல்லாஹ் சொல்லலன்னு முடிவு எடுத்துடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உண்மையை தான் பேசுவாங்க, பொய் பேசுனதாக ஹதீஸில் வருதுன்னு வைங்க, அதை மறுத்துட்டு போயிடுறோம். அதாவது ஒரு அஜ்வா பேரிச்சம்பழத்தை 1, 3, 5, 7ன்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷ பாதிப்பும் வராது என்று நபிகள் நாயகம் சொன்னதாக எழுதி வச்சுருக்காங்க. ஒரு காஃபிர் இதை பார்த்து கேட்குறான், இறை மறுப்பாளர் ஒருத்தன், நாங்கள் அஜ்வா பேரிச்சம்பழம் 1ஆ சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, 3ஆ சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, 5ஆ சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, 7ஆ சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, காலையில் சாப்பிடுங்க, சாயந்தரம் சாப்பிடுங்க, இந்தாங்க சைனைட் அந்த விஷயம் இருக்குல்ல, விஷ பாட்டிலும் வச்சுக்கோங்க, நிரூபித்து காட்டுங்கன்னு கேட்குறான். இப்போ மார்க்கம் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த வேதத்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எந்த மக்களுக்காக இந்த வேதத்தை கொடுத்தாங்க? காஃபிர்களுக்கு தான் கொடுத்தாங்க. அவனுடைய கேள்விக்கு சேர்த்து தான் இந்த மார்க்கத்தில் பதில் இருக்கிறது. ஏதோ நம்பினவங்களுக்கு மட்டும் பதில் இருக்கிறதா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்பாதவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த வேதத்தை எல்லாம் இறக்கி இருக்கிறான். அவனுக்கு என்ன பதில்? இப்போ அந்த செய்தி குரான்ல வரல, ஹதீஸ்ல தான் வருது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், மார்க்கம் சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஏதாவது கட்டளையிட்டால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். துனியா சம்பந்தப்பட்டு நான் ஏதாவது சொன்னால் என்னை விட நீங்கள் தான் நன்கறிந்தவர்கள் ஹதீஸ் சொல்லியிருக்கேனா இல்லையா? அஜ்வா பேரிச்சம்பழம் மறுமை சம்பந்தப்பட்டதா? அஜ்வா பேரிச்சம்பழம் துனியா சம்பந்தப்பட்டதா? துனியாவில் விளையக்கூடிய மெட்டீரியலா, வானத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாது மெட்டீரியல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலக விஷயத்தில் என்னை விட நீங்கள் தான் நன்கறிந்தவர்கள் சொல்றாங்க. இது விஷ பாதிப்பே வராதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வரும் பொழுது இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. உமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மையை பேசக்கூடியவன் யார் என்ற இந்த வசனம் பொய்யா இந்த செய்திகள் வருதுன்னு மறுக்கிறோம். புரியறதுக்காக சொல்றேன். ரெண்டாவது அடிப்படை இது 4வது அத்தியாயம் 122. சரியா? இது இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குணம் வந்து ஒழுக்க சீலரா இருந்தாங்க. ஒழுக்கத்துக்கு முன்மாதிரி யாருன்னா ரசூலுல்லாஹ் தான். இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான குணத்தில் நபியை நீங்கள் இருக்கிறீர்கள் நல்லா பாராட்டுறான். ஆயிஷா அம்மா கிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா ஒரே வரியில பதில் சொன்னாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன். அவங்களுடைய வாழ்க்கையை நீ பார்க்கணும்னா குர்ஆனை படி. குர்ஆனை இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் படிச்சு பாரு. குர்ஆன் என்ன சொல்லுதோ அது அவங்களுடைய வாழ்க்கை. அப்போ குர்ஆனுக்கு மாற்றமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்கன்னு வந்தா அது ஹதீஸ் கிடையாதுன்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்றதா இருந்தா, இஸ்லாம் குர்ஆன்ல எல்லாம் என்ன சொல்றான்? பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, அந்நிய பெண்களை பார்க்காதீங்க, ஆண்களை பார்த்து சொல்றான். பெண்களை பார்த்து சொல்றான், பெண்களை நீங்க அந்நிய ஆண்களை பார்க்காதீங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் நெருக்கத்தில் கூட போதுமான மகரமான உறவு கிடையாது, எந்த ஆதாரமும் இல்லை. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ரத்த உறவு என்ற மாதிரிலாம் எந்த நெருக்கிய உறவும் ஆதாரம் கிடையாது. இப்போ பெண் பார்த்தாங்கன்னு வந்தா குர்ஆன்ல இந்த ஹதீஸுக்கே மாற்றமா இருக்கிறது. ஒழுக்க சீலராக இருக்கிறார்ன்ற ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் உயர்த்த மாட்டான். இன்னல்லாஹ லா யாமுரு பில் ஃபாஹிஷா, மானக்கேடானதை அல்லாஹ் ஏவ மாட்டான். ஷைத்தான் தான் என்ன செய்வான்? மானக்கேடானதை ஏவுவான்னு வருது, குர்ஆன்ல வருது. ஷைத்தான் தான் அசிங்கமானதை மானக்கேடானதை ஏவுவான்னு வருது. அப்போ நபிகள் நாயகம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல புகாரில 1-2 செய்தியில வருது. என்ன வருதுன்னா, ஒரு பருவ வயது அடைந்த ஒரு இளைஞருக்கு ரசூலுல்லாஹ் பால் கொடுக்க சொன்னாங்கன்னு வருது. ஒரு நல்ல தாடியெல்லாம் வந்த ஒரு பெரிய ஒரு மனுஷன், ஆண், ஒரு பருவ வயது அடைந்த ஒரு ஆண் எதை அறிவானோ அந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆண் ஒரு வீட்டில் வளர்றாரு. இந்த வீட்டில் சஹலா என்ற ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் அபு ஹுதைஃபா, இவருடைய வீட்டில் வளர்றாராம். வளர்ந்து 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 பெரிய ஆள் ஆயிடுறாராம். இப்போ வந்து இந்த நேரத்தில் இவர் பெரிய ஆளான பிறகு இவர் வெளியே போறாருல, கணவர் வெளியே போகும் பொழுது இவன் தனியாக இருக்கார்ல, அப்போ அவருக்கு என்ன செய்து ஒரு விதமான நெருடல் ஏற்படுது. என் மனைவி இருக்கிறா, இவனும் கூட இருக்கிறானே என்று இவருக்கு முகம் மாறுது. முகம் மாறின உடனே இந்த அம்மா என்ன செய்கிறாங்களா, என் கணவர் இந்த சாலிம் என்று சொல்லப்படக்கூடிய சாலிம், அவர் பேர் சாலிம், வீட்டில் இருக்கும் பொழுது என் கணவர் தனியாக இருக்கிறத பார்த்து முகம் மாறுது. அப்போ நான் என்ன செய்யட்டும், நீ பால் கொடுத்துருமான்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களா. நீ தாய்ப்பால் கொடுத்துரு, நீ தாய்ப்புள்ள உறவு வந்துடும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆன்ல, ஃபிசாலுஹு ஃபி ஆமைன், பால் குடி என்பது 2 வருஷம் தான். பால் குடி என்பது 2 வருடங்கள் தான் பால் கொடுக்கணும். ஹவுலைனி காமிலைன்,
முழுமையான 2 வருடம் பால் கொடுங்க நல்லா சொல்றான். அப்போ அதற்கு நேர்மாற்றமாக பருவ வயசு அடைந்த ஒரு பெரிய இளைஞருக்கு ஒரு தாய்ப்பாலை ஊட்ட சொல்கிறார்கள் என்று சொன்னால், அது பால் ஊட்டுறத சின்ன குழந்தைகளுக்கு ஊட்டுறது தானே மார்க்கம் சொல்லுது. பெரியவங்களுக்கு ஊட்டுறத ஒரு ஆபாசமாச்சு, ஒரு அசிங்கமாச்சு. அவர் அப்படியே குழந்தை குடிக்கிற மாதிரி குடிச்சா அது இன்னும் ஆபாசம். குழந்தை இல்லை, ஒரு கரண்டில தான் கறந்து கொடுத்தாங்க, அதை குடிச்சாருன்னு சொன்னா இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு அருவருப்பான ஒரு சட்டம் சொல்வதை போல இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்கன்னு எடுக்கிறோம். இது பார்க்கும் பொழுது இல்லை, இது அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு, மானக்கேடானதை சொல்ற மாதிரி இருக்குது என்றதன் இந்த மாதிரி சில செய்திகள் தாங்க. அதாவது இவங்க சொல்லும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஏதோ அடிப்படைகள் செய்திகளை மறுக்கிற மாதிரியும், ஈமான் சம்பந்தப்பட்ட இறையச்சம் சம்பந்தமான தொழுகை சம்பந்தப்பட்ட செய்திகளை மறுக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் செய்யறாங்க. இந்த மாதிரி ஆபாசத்தை தூண்டக்கூடிய, அசிங்கத்தை சொல்லக்கூடிய, ரசூல்லா ஒரு அந்நிய பெண் பக்கத்துல இருந்து பெண் பார்த்த மாதிரி, அஜுவா சாப்பிட்டா விஷ முறிவு வராதுன்னு சொல்ற மாதிரி, சூனியம் ரசூல்லாவுக்கு பாதிப்பு வந்து முடக்கிட்டான், ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருந்தாங்க, ரசூல்லாவே கவலை அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, ஒரு காரியத்தை செய்யாமலே அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தது என்ற மாதிரி, ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தர் முடங்கி போயிடுவாரு, கண் திருஷ்டி பற்றோம் என்ற மாதிரி சில செய்திகள் மறுக்கிறாங்க. இதெல்லாம் ஈமானுக்கு எதிராக இருக்கிறது, குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால எண்ணி சொல்லப்படக்கூடிய சிலதான், ஏதோ ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கெல்லாம் கிடையாது, எண்ணி சொல்லப்படக்கூடிய சில சொற்பமான செய்திகள். இதை மறுக்கும் பொழுது நம்ம மேல இப்படி விமர்சனம் பண்றாங்க. அப்போ இது எல்லாம் தான் அதுக்கு ஆதாரமா இருக்கு. சரி, இதுக்கு 1-2 சம்பவங்கள் நான் மேற்கொள் காட்ட விரும்புகிறேன். இப்போ நான் முரண் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆதாரங்கள் குர்ஆன்ல இருக்கு. ஷிர்க்க கண்டுபிடிக்கிற முறை மானக்கேடானதா இருந்தால் அது அல்லாஹ் சொல்ல மாட்டான், அல்லாஹ் உண்மைக்கு மாற்றமா பேச மாட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ்வுடைய குணம் இருக்காது. இந்த அடிப்படைகளில் வச்சு தான் ஒரு செய்தியை மறுக்கணுமே தவிர, நான் மனம் போன போக்கில் மறுத்தா அது ஹதீஸ் குஃப்ரு, இறை மறுப்புல போயிடும் என்பதற்கு என்ன செய்யணும், நாம தெரிந்து கொள்ளணும். இதுவும் ஒரு விஷயம். இதுல சில ஆதாரங்கள், இன்னும் சில சம்பவங்கள் என்ன சொல்ல போறேன்னா, ஹதீஸ்களை மறுத்த நல்லவர்கள், ஹதீஸ்களை மறுத்த நல்லவர்கள், அதுல 1-2 செய்தியை மட்டும் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஒரு செய்தி சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 1693, 1694, 1698, 1697 இந்த 4 இடத்துலையும் வருது. என்ன வருது தெரியுமா? ஆயிஷா அம்மா கிட்ட சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னார், இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு மையத்துடைய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, உறவினர், இறந்தவருடைய உறவினர், சித்தப்பா பெரியப்பா அம்மான்னு சொல்லி உட்காந்துட்டு சொந்தக்காரங்களாம் ஒரு மையத்தை சுற்றி உட்காந்து அழுவாங்கல்ல, இப்படி அழுதாங்கன்னா மையத்துக்கு வேதனை நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னல் மையத யுஅذபு பிபுகாய் அஹ்லிஹி. ஒரு உறவினர் அழுவதின் காரணமாக, சொந்தக்காரங்க அழுவதின் காரணமாக யாருக்கு வேதனை நடக்கும்? மையத்துக்கு வேதனை நடக்கும் என்று யார்ப்பா சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றதா சொல்றவங்க யார்ப்பா? உமர் சொன்னார். வேற இப்னு உமர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அருமையான பதில சொல்றாங்க. நீங்க 2 பேர் சொல்றீங்கல்ல, உமர் இப்னு உமர், 2 பேரும் பொய்யர்கள் கிடையாது. இவர்களை பொய்யர்கள்னு சொல்லவும் முடியாது. ஆனா லாக்கின்ன சம்மா யுக்தியோ, காது சில வேளை தவறு இழைச்சிரும், செவி என்ன செஞ்சிரும், சில வேளை தவறு இழைச்சிரும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. இந்த நம்பர்ல எல்லாத்துலயும் பார்க்கலாம், ஒரு செய்தியில ஒரு மெசேஜ் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு உறவினர் அழுவதின் காரணமாக காஃபிருக்கு வேண்டுமானால் வேதனை நடக்கும் என்று வேணால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தியில சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பெண்மணியுடைய கபரை கடந்து போனாங்க. யூத பெண்மணி இறந்து விட்ட யூத பெண்மணியினுடைய ஒரு கபரை கடந்து ரசூலுல்லாஹ் போனாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்மணி, யூத பெண்மணி வேதனை செய்யப்படுகிறாள் என்று சொல்லிட்டு முன்னாடி போனாங்களா, அவங்க சொந்தக்காரங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, இவங்களோ அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது என்னது? இவளோ இறந்து விட்டால் இவங்களோ அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை எப்படி வருது ஹதீஸு? சொந்தக்காரங்க அழுவதின் காரணமாக மையத்துக்கு வேதனை நடக்கிறதுன்னு சொல்றாங்க என்று மாறி இருக்கு செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னது இது, இங்க வேதனை நடக்குது, இவங்க அறியாம அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னதை இப்படி மாறி வந்திருக்கிறதுன்னு சொல்லி ஆயிஷா அம்மா மறுத்திருக்கக்கூடிய செய்தியை இந்த இத்தனை நம்பரில் நீங்க பார்க்கலாம். இன்னொரு ஆதாரமும் காட்டுறாங்க. இந்த 4 நம்பர்ல 1-2 ஆதாரங்கள் அவங்க சொல்லல. இன்னொன்னு சொல்றாங்க, இது எப்படி தெரியுமா இருக்குது? பத்ரு போர் நடந்துச்சுல்ல, பத்ரு போர் நடக்கும் பொழுது காஃபிர்கள்லாம் கொல்லப்பட்டு கிடந்தாங்கல்ல, மையத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அறிந்து கொண்டீர்களாப்பா, நான் சொன்னது உண்மைன்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டீங்களா
இப்போ செத்து போன நிலையில நீங்க படுத்து கிடக்குறீங்களே, நான் சொன்னதையெல்லாம் உண்மை என்று நீங்கள் விளங்குகிறீர்களா என்று சொல்லும் பொழுது உமர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போது அவங்க கேட்குறாங்களா? நீங்க பேசுறீங்களே, மையத்தை பார்த்து நீங்க பேசுறீங்களே, செத்து போனவங்களை பார்த்து நீங்க பேசுறீங்களே, அவங்களுக்கு காது கேட்குமா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் நல்ல முறையில் கேட்கிறதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க நல்ல முறையில் கேட்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, முன்பை விட இப்போ நன்கு அறிகிறார்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முன்னாடி சொன்ன விஷயம் இப்போ வேதனை ஆரம்பமாயிடுச்சுல்ல, நரக வேதனை இறந்த உடனே ஆரம்பமாயிடுச்சுல்ல, இப்போது அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை காது கேட்குறாங்கன்றதை அவங்க அறிவித்தது போலவே மையத்துக்கு வேதனை நடக்கிறது, அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னதை இவங்க அழுகிறதுனால தான் அவங்களுக்கு வேதனை நடக்கிறதுன்னு சொல்றாங்க என்று ஆயிஷா அம்மா புரிய வச்சுட்டு 2 வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. லா தசிரு வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய பாவச்சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாத, இவங்க அழுவதனால அவனுக்கு எப்படி வேதனை நடக்கும் என்ற வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்க. ஹுவ அத்ஹக்க வ அபுகா, அல்லாஹ்தான் ஒருவரை சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ்தான் ஒருவரை அழ வைக்கிறான் என்ற வசனத்தை ஆயிஷா அம்மா மேற்கோள் காட்டி, ஹஸ்புக்கும் அல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆன் முன்னாடி இருக்கிறதே இது போதாதா என்று கேட்டார்கள். இந்த செய்தியில் வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தானே. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நீங்கள் காஃபிர்னு சொல்ல போறீங்களா? ஹதீஸை மறுத்துட்டார்கள் ஆயிஷா அம்மா. உமர் சொன்ன ஹதீஸை மறுத்துட்டாங்க, இப்னு உமர் சொன்ன ஹதீஸை மறுத்துட்டாங்க. நல்லவர்கள் வழியாக வந்திருக்கு, அந்த செய்தியை நம்பித்தான் ஆகணும் என்று சொன்னால் அது தௌஹீதா? அது அதனால நம்ம சிந்தனையை தெளிவாக வைத்துக் கொள்ளணும், நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளணும், இறை சட்டங்களை மட்டுமே வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி இன்றைய நாளுடைய அறிவுரை முடித்துக்கிறேன். நாளைய தினம் வேறு சில தகவல் சொல்லுறேன் இன்ஷா அல்லாஹ். இதில் இன்னும் சில செய்திகள் இருக்குது, அதுவும் வாய்ப்பு இருந்தால் சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ஒன்றான கேள்விகள் கேட்கலாமா? கேட்கலாம்ல? என்ன கேட்கலாம்? பத்ரு போர் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மையத்தை பார்த்து என்ன கேட்டாங்க? அதான் கேள்வி, கேட்டுக்குங்களேன். அறிந்து கொண்டீர்களா? சரி, ஓகே தான். சரி, கேட்காது. அதாவதுங்க காலணி ஓசை கேட்குதுன்னு ஹதீஸில் இருக்குது. ஒருத்தர் அடக்கம் செய்து விட்டு நீங்கள் திரும்பும் பொழுது கரானி ஆலிஹிம், உங்களுடைய செருப்புடைய ஓசையை அந்த மையத்து கேட்கிறதுன்னு இருக்குது. செருப்பு ஓசை மட்டும்தான் கேட்கும் தான் அர்த்தம், மற்ற எதுவுமே கேட்கும்னு எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பர்சக் என்ற வாழ்க்கைக்கு அப்பால் இருக்கிறாங்க. நல்லா குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், ஒமியும் வராஇஹிம் பர்சக்குன் இலா யௌமி யுபாஸுன், அவர்கள் எழுப்பப்படக்கூடிய மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் திரை இருக்கிறது, தடுப்பு இருக்கிறது நல்லா சொல்லிட்டான். அதனால அல்லாஹ் கேட்க வைக்கிறது செருப்பு ஓசையை மட்டும்தான், வேறு எதுவுமே கேட்க வைக்கிறாங்கன்றதுக்கு அது ஆதாரமாக அமையாது. இந்த செய்திகள் உட்பட இந்த பத்ரு, இது இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்தி நிற்காத ஆதாரமாக. ஏன் தெரியுமா? கேட்பாங்கன்னு சொன்னால் அப்போது அபுஜஹல், உக்குபா, ஷைபா போன்றவங்க காது கேட்குவாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள்கிட்ட நீங்கள் உதவி தேடக்கூடாது. நீங்கள் யார்கிட்ட தான் உதவி தேடணும்? அபுஜஹல், உக்குபா, ஷைபா அவங்கக்கிட்ட தான் அவங்க காது கேட்கும். அவங்ககிட்ட போய் நீங்கள் உதவி தேடுறது தான் இது ஆதாரமாக நிற்குமே தவிர, அவுலியாக்கள் காது கேட்குறாங்கன்றதுக்கு இது ஆதாரமாக என்ன செய்யாது, இது கூட நிற்காது. இதில் கூட ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. எந்த வார்த்தை இதில் வருகிறது என்றால் ஆளான, இப்போது அவர்கள் முன்பை விட நன்கு அறிகிறார்கள். ல யாலமூன அன்னமா குந்த அகூலுலஹும் ஹக், நான் சொல்வதை அவர்கள் உண்மை என்று அறிந்து கொண்டார்கள். இப்போது நரகம் இருக்குது, கபர் இருக்குது, கபர் வேதனை இருக்குது, அதையெல்லாம் இப்போது நல்ல முறையில் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டதை விளக்கம் கொடுக்குறாங்கன்னு வருது. இதுக்கும் 2 வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்க ஆயிஷா அம்மையார்.
என்ன பண்ணால் நீங்கள் கபரில் உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு வசனம் குரானில் இருக்குது. இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, மௌத்தா போனவர்களை நீங்கள் கேட்க வைக்க முடியாது. யார் கேட்க வைக்க முடியாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானவங்களை காது கேட்க வைக்கக்கூடிய சக்தி கிடையாது என்று குரானில் வசனம் இருக்குது. வமா அன்த பி முஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபரில் உள்ளக்கூடிய நபர்களை நீங்கள் கேட்க வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆற்றல் கிடையாது. ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னா அவர் காது கேட்கக்கூடிய சக்தி ரசூலாவால் கொண்டு வர முடியாதுன்றத குரானில் இருக்குது. இதை எங்கே மேற்கோள் காட்டுறாங்க ஆயிஷா அம்மையார்னா, இந்த பத்ரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த மையத்தை பார்த்து ரசூலா பேசுனாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி காது கேட்கும்? ரசூல்லாவால் தான் காது கேட்க வைக்க முடியாத அப்படின்றத வசனத்தை அவங்க ஆதாரமாக காட்டியும் சொன்னதாக வருது. சரி, கேள்வி முடிஞ்சில்ல? அது முடிஞ்சில்ல? துவா போயிடலாமா? துவா சொல்லி முடிச்சிடலாம். அதாவதுங்க, இன்றைக்கி உண்டான துவா என்னென்னு சொன்னால், இது திருமீதியில் வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன வருதுன்னா, அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இருக்குல்ல, அது ரிலேட்டிவாக வரக்கூடிய ஒரு துவா. பொதுவாக குல் ஹுவல்லாஹு அஹதுக்கே நிறைய சிறப்புகள் இருக்குது. புகாரியில் 774வது செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சஹாபி என்ன செய்கிறார் என்றால், தொலை வைக்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை துணை எடுத்து தொலை வைக்கிறார். தொலை வைக்கும் பொழுது ஒரு துணை சூறாவோட இன்னொரு துணை சூறாவாக எண்டாக கடைசியை முடிக்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் சொல்லி முடிக்கிறார். இது ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செய்கிறாங்க, இவர் இப்படி செய்கிறாரு என்று கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வராங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, நீ ஏன்பா இப்படி ஓதுறேன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இன்னி உஹிப்புஹா, நான் அதை விரும்புகிறேன். அந்த சூறாவில் உள்ள விஷயத்தை குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வீராக, அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்வீராக, லம் யலித் வலம் யூலத், அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை பெற்றோரும் இல்லை என்று சொல்வீராக, வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று சொல்வீராக. இதை நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹுப்புக ஈயாஹா அதுஹலக்கல் ஜன்னா, அல்லாஹ்வும் உன்னை விரும்புகின்றான், உன்னை சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று சொன்னதாக புகாரியில் 774 வருது. இதே மாதிரி வாசகத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை கற்றுத்தர்றாங்க. திருமீதியில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த துவாவை வச்சு நம்ம கேட்டால் நம்ம துவா மறுக்கப்படாது. இந்த துவாவை வச்சு கேட்டால் நம்முடைய துவா மறுக்கப்படாதுன்னு ஒரு ஹதீஸ் வருது. அது என்ன துவான்னா பாருங்கள், முதல்ல நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க பி அன்னி அஷ்ஹது அன்னக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹு லா இலாஹா இல்லா அன்த லா இலாஹா இல்லா அன்த அல் அஹது சமதுல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். இவ்வளோதான் துவா. மேலே உள்ள ஒரு வரியிலையும் குல் ஹுவல்லாஹு அஹதுனுடைய வரிகள் சேருது. மேலே உள்ள வரியில் எது வருதுன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹு லா இலாஹா இல்லா அன்த அல் அஹது அஸ்ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்று ஒருவர் சொல்லிட்டு துவா கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, இதை அல்லாஹ்வுடைய மகத்தான இந்த பெயரை சொல்லி ஒருவன் கோரிக்கை துவா கேட்டால், இதான் துஇய பிஹி அஜாப், அவன் துவா கேட்டால் அவனுக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான். வைதான் சுஇல பிஹி ஆத்தா, அவன் ஏதாவது அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைத்தால் அல்லாஹ் அதை உடனடியாக நிறைவேற்றுகிறான் என்று சொன்னதாக இது திருமீதியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம தர்ஜுமாலே இதை கொடுத்துருக்கோம். தர்ஜுமால எந்த வசனத்துக்கு கீழே இருக்குது தெரியுமா? குல் ஹுவல்லாஹு சூராவா? நம்முடைய தர்ஜுமா அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களா? அப்ளிகேஷன் அல்லது குரான் தர்ஜுமா இருக்குல்ல, அதில் விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த விளக்கங்களில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவில் அந்த விளக்கத்தை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த துவா இடம் பெற்றிருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் மனப்பாடம் செய்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு முறை சொல்லி கொடுத்து நான் முடிச்சிடுறேன். நீங்கள் அதை பார்த்து மனப்பாடம் பண்ணி கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹு லா இலாஹா இல்லா அன்த அல் அஹது சமதுல்லதி அல் அஹது சமதுல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். போதுமா? ஒரு முறை போதுன்னு நினைக்கிறேன். நீ பார்த்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதை பார்த்து மனப்பாடம் பண்ணிக்க. சரி, முடிச்சிடலாமா? சுப்ஹானக்கல்லாஹ்.
ஆமாம், குரான் தர்ஜுமா கீழே விற்பனைக்கு இருக்குது, மற்ற புத்தகங்களும் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையானதை தாவாக கொண்டவங்களை கொடுக்கறதுக்காக வீட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கிடுங்க. கீழே ஒரு பார்வைக்கு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா